ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாரீ ஒரு க்ரீன் கலரு, அதுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் மாதிரிக்க இதே கலர் தான் ப்ளவுஸு. இந்த சாரியும் சாரியிலேருந்து கொஞ்சம் துணி கட் பண்ணி நம்ம வந்து நெக் டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ் கூட தைக்கலாம். இந்த டிசைனுக்கு சாரியிலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் மட்டும் நம்ம கட் பண்ணாலே போதும், நம்ம வந்து நெக் டிசைன் ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் துணி வந்து சாரீக்கு ஜாயின் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டிசைனு. பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைக்கலாம். அதோட எந்த ஒரு சுருக்கமுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸோட பேக் நெக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சாரியிலேருந்து 3 இன்ச்சஸ்க்கு மட்டும் நம்ம கட் பண்ணி அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி அதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம திருப்பி வச்சுக்கணும். நம்ம இப்போ நாட்டெல்லாம் திருப்பவும் பாருங்கள், அந்த மாதிரி திருப்பி அந்த தையல் வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்க போகிறோம். அயன் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ நல்லா நீட்டாக இருக்கும். நெக்லைன்லேருந்து நம்மளுக்கு ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. டாட்டாக வச்சுட்டே வந்தீங்கன்னா அப்புறம் அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம அதை ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈவனாக எல்லா பக்கமும் 2 இன்ச்சஸ் வர மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 2 இன்ச்சஸில் பார்த்திங்கன்னா நம்ம 3 இன்ச்சஸ்க்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா சாரீ பீஸு, நம்ம அந்த கட் பண்ணுற பீஸுமே 3 இன்ச்சஸ்க்கு தான் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். சாரீ பீஸு நம்ம 3 இன்ச்சஸ்க்கு நம்ம கட் பண்ணுறோம். இது ஏன் 3 இன்ச்சஸ் கட் பண்ணுறோம்னா நம்ம 2 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம சுருக்கி சின்ன போ மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ லென்த்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆயிரும். அப்போ நம்ம தைச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாருங்கள், நம்ம 3 இன்ச்சஸ் கட் பண்ணோம், ஆனால் நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ எவ்வளோ சின்னதாக ஆயிடுச்சு பார்த்திங்களா. இவ்வளோ பெருசு தான் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க, அது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக. அது கீழே நம்ம வந்து ஒன்றா வச்சு ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் வந்து நெக்லைன்லேருந்து கொஞ்சம் உள்ளே வச்சு தான் தைக்கணும். இப்படியே நம்ம 1 by 1 நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட் இந்த டேர்னிங்கில் நெக்கோட டேர்னிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா டேர்னிங் வர்றப்போ கேப் அதிகமாக இருக்கும், அதனால் நல்லா நெருக்கமாகவே வச்சு தைச்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தட்லேயும் தைக்கலாம். நம்ம அந்த கட் பண்ண பாருங்கள் 3 இன்ச்சஸை அதை அப்படியே வச்சு ஃபுல்லாக தைச்சதுக்கு அப்புறமா இந்த போ மாதிரி நடுவில் சுருக்கலாம் அப்படின்னு நானும் அந்த மாதிரி தைச்சி பார்த்தேன். ஆனால் அந்த மெத்தடு நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீங்கள் தைச்சதுக்கப்புறம் நீங்கள் நடுவில் வந்து போ மாதிரிக்கே கன்வெர்ட் பண்ணுறப்போ அந்த நடுவில் உள்ள துணி வந்து சுருங்கும். ஃபுல்லாகவே நெக்லைன் ஃபுல்லாகவே சுருக்கமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தைக்கிறப்போ உங்களுக்கு எந்த விதமான சுருக்கமுமே இருக்காது. ரொம்ப நீட் ஃபினிஷிங் கிடைக்கும், பார்க்கவும் நல்லா நீட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நேருக்கு நேராக வச்சு அப்படியே ஒரு தையல் அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு வந்துடணும். நம்ம ஃபஸ்ட்டு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ண பாருங்கள், அதை விட்டு நம்ம அதிகமாக கம்மியாக இருந்தால் கூட நம்ம வந்து லேஸ் வச்சு நம்ம வைக்கிறப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகம் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வெளியே அந்த ஜாயிண்ட் பண்ணுற பீஸ் வந்து தெரியும். அதனால் கரெக்டாக 2 இன்ச்சுக்குள்ளார வர மாதிரி தையலுக்கு வெளியே இருக்கிற எக்ஸஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்ம கரெக்டாக 2 இன்ச்சுக்குள்ளார வந்துடும். இதில் வந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சுக்கு லேஸ் வைக்க போகிறோம். அவுட்டர் லைன் 2 பக்கமுமே 1/4 இன்ச்சுக்கு லேஸ் வச்சு தைக்கிறப்போ நம்மளுக்கு சென்டர் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு தான் வரும். அப்போ ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும், நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த தையல் தெரியாத மாதிரிக்கே நீங்கள் தைக்கணும். அதோட அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா அந்த யூ வளைவு வருது பாருங்கள், அதுலலாம் வந்து ரொம்ப இழுத்து தைக்கக்கூடாது. லேஸை இழுத்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கமாக இருக்கும், அந்த இடத்துல டைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா லூஸாக விட்டு அந்த தையல் வந்து நீங்கள் அந்த அவுட்டர் லைனை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது தெரியாமல் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழேயும் அதே லேஸ் வச்சு நீங்கள் அந்த ஜாயிண்ட்டு தெரியாமல் இருக்கிற மாதிரிக்க அந்த தையல் மேலேயே வச்சு வெளியே தெரியாமல் நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு நெக் டிசைன் கிடச்சிரும்.
இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிசைனை கண்டிப்பாக நீங்கள் தைச்சி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கேன். அது எப்படி தைக்கிறதுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.